ஹாய் சார். நான் வந்து கவிதா. நான் வந்து லாஸ்ட் பேட்ச்சில் வந்து ஒயிட் போர்டு ஆர்என் கிளாஸஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ப்ரோமெட்ரிக் எக்ஸாமுக்காக, சவுதி ப்ரோமெட்ரிக்காக. லாஸ்ட் வீக் வந்து நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன் சார். இப்போ இந்த வீக் பார்த்திங்கன்னா எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்காக நான் ரொம்ப ஒயிட் போர்டு ஆர்என் கிளாஸஸ்க்கு ரொம்ப நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் சார். இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வந்து எனக்கு இந்த டைமில் எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தனியா மேம் எடுத்த செஷன்ஸும் சரி, நீங்கள் எடுத்த செஷன்ஸும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எக்ஸாம் டைமில். என்னால் கண்டிப்பாக இந்த கிளாஸஸ் இல்லை அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக என்னால் பாஸ் ஆகியிருந்திருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் அ லாட். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு இந்த கிளாஸ் வந்து நிறையாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் தேங்க்ஸ் அ லாட். உங்கள் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஆகட்டும், நீங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸ் ஆகட்டும், உங்கள் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் ஆகட்டும், எனக்கு எல்லாமே ஹெல்ப் அவுட் பண்ணியிருந்திருக்கு சார். அண்ட் தேங்க்ஸ் அ லாட் சார். இது வந்து என்னால் ஒரு வேர்ட்ஸில் வந்து என்னால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அண்ட் எல்லாத்துக்கும் நான் இதில் சொல்கிறது என்னன்னா, நான் வந்துட்டு இந்த கிளாஸ் வந்துட்டு நான் வந்து 10 days தான் அட்டன் பண்ணேன். 10 daysல டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 நாள் மட்டும்தான் செஷன் அட்டன் பண்ணியிருந்திருப்பேன் நான். ஏன்னா எனக்கு அந்த 10 days மட்டும்தான் டைம் கிடச்சிச்சு. அதில் எனக்கு சுத்தமாக என் மேலே ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த டைம் வந்து நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருந்தேன். எனக்கு அந்த டைம் தான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் போர்டு ஆர்என் கிளாஸஸ் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. என்னால் 10 daysல என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் நான் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி சுபாஷ் சாருக்கு நான் கால் பண்ணி கேட்டப்போ சார் சொன்ன ஒரு விஷயம், இல்லை உங்களால் முடியும், கண்டிப்பாக உங்களால் முடியும், 10 days-ஆக இருந்தாலும் ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும், நீங்கள் நல்ல மார்க்ஸோட வருவீங்கன்னு சொல்லி சொன்னார். அந்த டைமில் எனக்கு சுத்தமாக ஏன் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஏன்னா சுத்தமாக ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸும் நம்மளால் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து என்னோடய 3rd attempt. இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் attempt, செகண்ட் attempt இல்லை. நான் ஃபர்ஸ்ட் attempt நான் அட்டன் பண்ணேன், என்னால் கிளியர் பண்ண முடியல. செகண்ட் attempt என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் அட்டன் பண்ணலை. பட் எக்ஸாம் டேட் எடுத்தனால அது அப்படியே போயிடுச்சு. அண்ட் திஸ் இஸ் மை 3rd attempt. ஸோ ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷனில் எனக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் இந்த கிளாஸ் தெரிஞ்சதுக்கு நான் வந்து காடுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுறேன். அண்ட் சுபாஷ் சார் இஸ் மோர் தென் எவ்ரிதிங். அவர் வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நான் என் ஸ்டடீஸை முடிச்சு நியர்பை 13 years ஆயிடுச்சு. ஸோ ஒரு டீச்சர் வந்து நம்மளுக்காக வந்து ஒரு டீச்சர் ஒரு 15 hours கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிளாஸஸை பற்றி சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து கடைசி ஒரு 10 days மட்டும்தான் இந்த கிளாஸை பற்றி எனக்கான வாய்ப்பு அவ்வளோதான் கிடச்சிச்சு. மேபி நான் இன்னும் இது ஒரு ஃபுல் செஷனாக நான் அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ பாஸுன்றதோட நல்லபடியாக நான் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் நம்ம பண்ணலாம். இது வந்து நான் இந்த எக்ஸாமுக்கு பேஸஸாகவும் இல்லாமல் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட பர்சனலாகவும் நம்மளுக்கு இது நிறையா ஹெல்ப் பண்ணும். இந்த கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு கரியருக்குன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு திரும்ப எல்லாமே ரீகால் பண்ணி நம்மளை மோல்ட் பண்ணுறதுக்கும், நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும், நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறதுக்கும் இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக என்னால் வந்து ஒரு 6 நாளில் என்னால் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துனாலையும் கண்டிப்பாக முடியும். ஆனால் இதோட பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் என்ன பார்க்குறேன்னா, எனக்கு வந்து சுபாஷ் சார் கொடுத்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஆகட்டும், அண்ட் சார் எப்போதுமே சொல்லுவார் காட் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை ஆகட்டும், நிஜமாலும் காட் இஸ் பிளெஸ்ஸிங் மீ இன் யோர் வேஸ் சார். உங்கள் மூலிமா தான் நான் நிறைய விஷயத்த பார்த்துருக்கேன். ஸோ தேங்க்யூ அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல் இந்த கிளாஸஸ் கிடச்சதுக்கு. ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். ஏன்னா இந்த ஒரு டிசிஷன் மட்டும்தான் என்னோடய அடுத்த லைஃப் வந்து அடுத்த ஸ்டெப் ஆஃப் மை லைஃப்பை வந்து கரியர் சூஸ் பண்ணுறதாகட்டும், அடுத்து நான் என்ன பிளான் பண்ண போகிறேன்றது திஸ் இஸ் மை டிசிஷன். ஆனால் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லாதப்போ எனக்கு வந்து ஆஸ் அ பேரண்ட் வந்து இவர் மட்டும்தான் என்ன கைட் பண்ணார். சார் இல்லை உங்களால் முடியும், யூ கேன் டூ இட், நீங்கள் பண்ணுங்கள் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாமே பண்ணது சுபாஷ் சார் மட்டும்தான். அதனால் தேங்க்ஸ் அ லாட் சுபாஷ் சார். அண்ட் தன்யா மேமும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிளாஸஸ் ரெகுலர் செஷனில் எந்த டவுட்ஸ் வந்தாலும் எதுனாலும் எங்களுக்கு எப்பப்போ என்னென்ன டவுட்னாலும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதனால் ரொம்ப தேங்க்ஃபுல் மோர் தேன் திஸ். வார்த்தையே இல்லை சார் சொல்கிறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேன்னு சொல்லுவாங்களே, திஸ் இஸ் மை டே,
திஸ் இஸ் மை டே, ஐ மேட் ஆஃப் மை டே அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு அதில் வந்து நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறப்போ எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் வந்து இல்லை நாங்கள் பண்ண முடியாது, எனக்கு என் ரிசல்ட் வந்தப்போ எல்லாரும் சொன்னது இல்லை, நாங்கள் நினச்சோம் ஃபஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் உங்களால் கிளியர் பண்ண முடியல, ஸோ தேர்ட் அட்டம் முடியாது அப்படின்ற மாதிரி தான். ஈவன் ஐ வாஸ் ஃபீலிங் பர்சனலி, எனக்கு அப்படி தான் தோணுச்சு, நம்மளால முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த 10 டேஸில் நான் போட்ட எஃபர்ட் என்னவோ ரொம்ப கம்மி, நான் போட்ட எஃபர்ட் சீரியஸாக ரொம்ப கம்மி. ஆனால் நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன் இல்லைங்களா, அந்த 6 டேஸ் நான் கிளாஸ் அட்டன் பண்ணப்போ சார் டீச் பண்ணதும் மேம் டீச் பண்ணதும் எனக்கு அப்படியே எனக்கு ஸ்டோராக இருந்துச்சு. நான் எடுத்த நோட்ஸும் முதற்கொண்டு நோட்ஸ் நான் எடுத்தேன், எல்லாத்தையுமே எடுத்தேன். பட் இருந்தாலுமே அவங்க சொன்ன வேர்ட்ஸ் ஆகட்டும், நம்ம கேட்குறது நம்மளுக்கு அப்படியே எனக்கு அந்த 6 நாள் நிறைய விஷயம் எனக்கு ஸ்டோர் ஆகிருந்துச்சு. மேபி அது லைஃப் லாங் எனக்கு மறக்காது, நாட் ஓன்லி ஃபார் திஸ் எக்ஸாம்ஸ், அது லைஃப் லாங் என்னால் மறக்கவே, அது என்றைக்குமே மறக்காது. நம்மளுக்கு ஒரு மைண்டில் ஸ்டோர் ஆகிற விஷயம் மறக்காது இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து என்றைக்குமே எனக்கு மறக்காது. அந்த மாதிரி எனக்கு எல்லாத்துலேயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ சுபா சார், தேங்க்யூ தன்யா மேம். அண்ட் நிறையா பேர் இந்த கிளாஸ் தெரியாதவங்க இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது ஒவ்வொருத்தரும் சஜஸ்ட் பண்ணுறப்போ அது ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அதோட வேல்யூ தெரியும். பிகாஸ் ஐ ஹவ் ஃபீல் த வேல்யூ ஆஃப் இட், புரியுதுங்களா? அதனால் தேங்க்ஸ் அ லாட் சார், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணதுக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இனிமேல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண போகிறதுக்காகவும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா கடவுளை வந்து நேரில் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பை சம் ஹியூமன்ஸ் வி see God இல்லைங்களா? அந்த மாதிரி சார் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரப்போ, உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் போய் உட்காரப்போ அவர் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ட் இட் வில் கிவ் யூ அ குட் ரிசல்ட் in everything, not only in the exams, please note, not only in the exams, even in your life. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் it will take you forward. எல்லாத்துலேயுமே முன்னாடி